கனடாவை சேர்ந்த ஒரு சின்ன பையனை இப்போ உலகம் முழுவதும் தேடிட்டு இருக்க அமெரிக்க போலீஸ். ஒன்டாரியோல உள்ள ஹாமில்டனை சேர்ந்தவன் தான் 21 வயதான ஆண்டியன் மெட்ஜோவிச் அப்படின்ற பையன். இந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய 14வது வயசுலயே ஹை ஸ்கூல் முடிச்சிருந்திருக்கான். மேலும் தன்னுடைய 20வது வயசுக்குள்ளேயே இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூல மாஸ்டர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் வாங்கி இருந்திருக்கான். தன்னுடைய சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வேற வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய நாலேஜ் எல்லாத்தையும் திருட்டுத்தனம் பண்றதுல யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அதாவது போன 2021ல இண்டெக்ஸ்டு ஃபினான்சஸ் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள போன அந்த பையன் அந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடிங் எரர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கான். அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 16 மில்லியன் யூஎஸ்டிக்கு பெருமான கிரிப்டோ கரன்சியை தேடி இருக்கான். இந்த விஷயம் தெரிய வந்ததுல இருந்தே கனடிய போலீஸும் சரி அமெரிக்க போலீஸும் சரி இந்த பையனை தேடிட்டு இருந்துச்சு. ஹாமில்டன்ல இருக்கிற அவன் வீடையும் ரைட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா பையன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டோ போயிட்டான். வேற வேற ஐடென்டிட்டில வேற பாஸ்போர்ட்ல பிரேசில், ஸ்பெயின், சவுத் ஆப்பிரிக்கா, யுஏஇன்னு எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசியா பாஸ்னியாக்கு போயிருந்திருக்கான். இந்த பையனோட அம்மா அப்பா தான் பாஸ்னியால இருந்து இமிகிரேட் ஆகி கனடாக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுனால அங்கேயே போய் செட்டில் ஆயிருந்திருக்கான். சோ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க நேரத்துல 2023ல மறுபடியும் கைபர் ஸ்வாப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள போய் இந்த பையன் இந்த முறை 48 மில்லியன் யூஎஸ்டி பெருமான கிரிப்டோ டாலர்களை மறுபடியும் திருடி இருக்கான். மொத்தமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 கம்பெனியில சேர்த்து 65 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சில திருடி இருக்கான். போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கானாமா. இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு தனி படையா வச்சு இப்போ அவங்க பாஸ்னியா போய் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பையன் எங்க இருக்கான் என்னன்னே தெரியல.